ஐயோ ஐயோ மொபைல். யாருமில்லப்பா, பிரம்மதான். இந்த கான்ஸ்டபிள் முட்டாப்ப பேயை பார்த்தேன், மண்ணாங்கட்டியை பார்த்தேன்னு நம்மளையும் பயம் காட்டிட்டான். இந்த இருட்டை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கு. லைட்டை போடுவோம் முதல்ல. சுவிட்ச் போர்டு எங்க? இன்னும் ஒண்ணுமே தெரியல. எப்படி எப்படி செத்து போனவங்களை பார்க்க முடியும்? சாமியார், ஹலோ ஹலோ, ஆனமலை சாமியார் மேடமா? ஆமாம், சாமியார் வெளில போயிருக்காரு. நான் ஒரு சிஷ்யம் பேசுகிறேன். நான் உங்ககிட்ட பேச தான் கால் பண்ணேன். ஏங்கிட்டியா? யார் நீங்கள்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்கள் மடத்துக்கு வந்தேனே, சிவாவை தேடி. நீங்கள் கூட வெத்தலையில் மை போட்டு அவன் இருக்க இடத்த சொன்னீங்களே. ஓ ஆமாம் ஆமாம், அந்த டிடி பொண்ணு தானே? ஆமாம் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. சாமி, நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். இந்த செத்து போனவங்க பேயா வர்றதெல்லாம் உண்மையா? நிச்சயமா. தன்னோட ஆயுசுக்கு முன்னாடி விபத்தாலேயோ தற்கொலை பண்ணி சாகுறங்க ஆத்மாவோ இந்த பூமியை விட்டு போவாது. இதை நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? அப்போ அந்த செத்து போனவங்களை நம்ம பார்க்க முடியுமா? முடியுமே. ஆனால் பார்த்தவங்க யாரும் அப்புறம் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நான் இருக்கேனே, நான் செத்து போனவங்களை பார்த்தேனே. என்னது? செத்து போனவங்களா நீங்கள் பார்த்தீங்களா? எங்கே பார்த்தீங்க? எப்படி பார்த்தீங்க? எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் சிவா இருக்க இடத்த மை போட்டு பார்த்து சொன்ன அந்த அட்ரஸ்க்கு தான் போனேன். அங்கே தான் அந்த 2 பேரையும் பார்த்தேன். யார் நீங்கன்னு கேட்டதுக்கு சைத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ்னும் அவளை தேடி காலையிலேயே இங்கே வந்து சைத்ராவை காணோன்னு பயந்து ஓடினதாகவும் இப்போ சைத்ராவை பார்க்க வந்ததாகவும் சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போனோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி சிவா இருந்தான். ஆனால் பயங்கரமாக அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் அதை பார்த்ததுமே 2 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் சிவாவை ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அந்த 2 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்கன்னு. அவங்க 2 பேரும் அடிக்கடி அந்த பெரிய வீட்டுக்கு சைத்ரான்ற பொண்ணு தேடி வந்திருக்காங்க. சைத்ரா அவங்கள பார்த்து பயந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவள் ஹஸ்பண்ட் கதிர் சைத்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கான். ஆனால் நேற்று வெளியே போன கதிர் வீட்டுக்கு கால் பண்ணும்போது பெரிய வீட்டில் அந்த கால் அட்டன் பண்ணதே அந்த செத்து போனவங்க தான். நைட்டு நானும் அவங்கள பார்த்துருக்கேன். எப்படி இதெல்லாம்? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இப்போ தான் எல்லாம் எனக்கு புரியுது. அந்த பொண்ணு சைத்ராவுக்கு மனநிலை பாதிக்கப்படவே இல்லை. அந்த 2 பேரும் செத்து போன ஆத்மா தான், பேய் தான். பேயா? ஆனால் பேயை பார்த்தவங்க செத்துருவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்க செத்து போனது அவங்களுக்கே தெரியல. சாதாரணமாக பேய்களின் உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் அவங்க பேயின்னு தெரியாத, அதான் பய உணர்ச்சி அதிகமாக இருக்குது. அதான் சின்ன அதிர்ச்சிக்கே பயந்து ஓடுறாங்க. ஆனால் எதுக்கு சாமி அவங்க சைத்ராவை தேடி வராங்க? அவங்க செத்து போன அன்னைக்கு செத்து போகலன்னா என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை தான் திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் சைத்ராவை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் 3 வருஷமாக பெரிய வீட்டுக்கு வர்ற அவங்க கதிர்கண்ணில் படவே இல்லையே, எப்படி? பேய்ங்க தனக்கு பிடிச்சவங்கள வேண்டியவங்களை மட்டும்தான் பார்க்க அனுமதிக்கும். அப்படி பார்க்குறவங்கள இறக்கமே இல்லாமல் கொடூரமாக கொண்டு தாங்கூட கூட்டு போயிடும். இவங்களுக்கு அவங்க பேய்னு தெரியாட்டாலும் அவங்க பேய் தான். இவங்களுக்கு சைத்ரா மட்டும்தான் தேவை. கதிர் வீட்டில் இல்லாதப்போ ஒரு காந்த சக்தி மாதிரி கவர்பட்டு சைத்ரா நோக்கி போயிருக்காங்க. அப்படி சைத்ரா மட்டுமே தேடி போயிட்டு இருந்த அவங்க பாதை கதிர் அவங்க 2 பேர்ட்டையும் ஃபோனில் பேசுனதுனால அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டாங்க. இனி கதிரால கூட அவங்கள பார்க்க முடியும். அதனால தான் உங்களாலே அவங்கள பார்க்க முடியுது. ஆனால் அவங்க பயந்து தானே ஓடுறாங்க. அப்படின்னா அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லையா? அவங்க செத்து போனது அவங்களுக்கே தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா? சாதாரணமாக செத்து போன ஆத்மா தனக்குன்னு ஒரு இடத்த பார்த்து அதில் தான் இருக்கும். ஆனால்
செத்து 3 வருஷம் ஆகியும் இன்னும் செத்து போனதே தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த நிலைமையில அவங்க செத்து போனது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள பார்த்த அத்தனை பேரையும் முடிச்சிருவாங்க. ஆனா சாமி, பேய்ங்க தன்னை கொன்ன கெட்டவங்கள யாருக்குள்ளேயாச்சும் புகுந்து பழிவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ரொம்பவே புதுசா இருக்கே. சினிமா அவங்கள எவ்வளோ கெடுத்துருக்கு. பேய் என்ன கடவுளா நல்லவன் கெட்டவெல்லாம் பார்க்கறதுக்கு? பேய்மா பார்க்குற அத்தனை பேரும் போட்டு சொல்லிவிடும். அந்த 2 பேருக்கும் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள இதுவரை பார்த்தவங்க எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. ஏன் சாமி இப்படி பயம் காட்டுறீங்க? உங்களால அந்த பேய்களை விரட்ட முடியுமா? இது பதில் சொல்ல முடியாத கேள்வி வச்சா. வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என் குரு ஆனமலை சாமியார் கண்டிப்பாக வெட்டுவார். அவர் தான் எங்க போயிருக்காருன்னே தெரியலையே. ச்சே, நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் யோசிக்க கூட முடியல. குழம்பி குழம்பி மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? நீங்க அந்த பெரிய வீட்டுக்கு வரீங்களா? அங்கதான் அந்த செத்து போன அந்த 2 பேயும் அடிக்கடி வருது. நானும் அங்க வரேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நான் வரேன். அந்த வீடு நான் மை பார்த்து சொன்னேனே, அந்த பெரிய வீடு தானே? ஆமா ஆமா, அதே வீடு தான். அது கதிரோட வீடு. சரிம்மா, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். ஓகே சாமி. ஏங்க உங்களை எங்கெல்லாம் அங்க தேடுறது? சிவா முடிச்சிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க முடிச்சிட்டாரு, போய் பாருங்க. யாரு யாரது? யாரு? சாமி, இது கதிர் வீடு தானே? ஆமாம் சாமி. ஆனால் இப்போ கதிர் வீட்டில் இல்லைங்களே. நீங்கள் தான் அந்த ஆனமலை சாமியாருங்களா? இல்லை, நான் ஒரு சிசிய புள்ள. நான் கதிரை பார்க்க வரல. ஒரு டிடெக்டிவ் பொண்ணு தான் என்னை வர சொன்னிச்சு. அட, அது எங்கள் ஐயாவோட தங்கச்சி. அது அந்த பொண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாமி. இந்த வீட்டில் இருந்து சிவான்னு ஒருத்தரை ஆபத்தான நிலைமையில காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அது தெரியுமே. அந்த பொண்ணே என்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க. அவங்க இங்கே வரேன்னாங்களே, வரலையா? இல்லையே சாமி, அவங்க இங்கே வரலையே. சாமி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. பேயெல்லாம் இருக்கா சாமி? ஏன் இப்படி கேட்குறீங்க? நீங்களும் செத்து பண்ணவங்கள பார்த்துட்டிங்களா? இல்லை சாமி, சிவாவை வீட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கும் போது வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை சாமி. இப்போ கூட கண்ணன் சார் நான் சொல்ல கேட்காம உள்ளே போயிருக்கிறார் சாமி. நான் தனியாக ரொம்ப பயந்துருந்தேன் சாமி. நல்ல நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஆள் போயிருக்காங்களா? ஆமாம் சாமி. என்ன திறக்க மாட்டேங்குது? என்ன சாமி, கதவு திறக்க முடியலையா? என்னாலே முடியல சாமி. என் ஐயா அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணாரு. கடைசியில் கதவை இடிச்சிட்டு தான் உள்ளே போனாரு. என்னடா பண்ற? சிவா, சிவா விட்றா, விட்றா சிவா. கத்தி. என்னடா பிரச்சனை உனக்கு? என் கத்தியை கொடு, நான் சாகணும். என் கத்தியை கொடு, நான் சாகணும். நீ சாகணும்? என் கத்தியை கொடு, நான் கண்டிப்பா சாகணும். தரமாட்டேன், தரவே மாட்டேன். யாரா
தேவையில்லாத என் வீட்டை இடிச்சிட்டு இருக்கிறது? எதுக்கு இப்படி கதை உடைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரு நீங்க? யாரு நீங்க? ஏன் அழுறீங்க? ஆமா, முதல்ல நீங்க யாரு? நான் கதிர். இது என் வீடு. நீங்களா யாரு? ஓ, நீங்க தான் அந்த கதிரா? சிவா கிட்ட ஆழ்மலை சாமியார் கூட்ட சொன்னது நீங்க தானா? ஆமா, சொல்லியிருந்தேன். நீங்க தான் அந்த சாமியாரா? நான் அவர் இல்ல. அப்ப எங்க சாமியார் இங்க வரலையா? இல்லையே, இங்க யாரும் வரலையே. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்க ஃப்ரெண்டு சிவாவை தேடி தான் வந்திருந்தோம். சிவா தேடியா? ஏன் சிவாக்கு என்னாச்சு? சிவா இங்க இருப்பான்னு உங்களுக்கு யார் சொன்னது? சிவா தான். அவன் தான் இங்கிருந்து கால் பண்ணியிருக்கிறான். ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிறதா காப்பாற்ற சொல்லி. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள சிவா பயங்கரமா அடிப்படி கிடந்தான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்க்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிவாவை ஏன் வீட்டுல இருந்தா காப்பாத்துனீங்க? ஆமா, எங்க போயிருந்தீங்க நீங்க? உங்க ஒய்ஃப் எங்க? நான் என் ஒய்ஃபுக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக ஃபார்மசி போயிருந்தேன். சைத்ரா உள்ளதா இருக்கா. நீங்க சொல்ற எதுவுமே நம்ப முடியலையே. இல்லையே, சிவாவை காப்பாற்றும் போது வீட்டுக்குள்ள யாருமே இல்லையே. ஏன் இந்நேரத்தில் உங்கள் ஒய்ஃபை தனியாக விட்டு வெளில போகிறீங்க? அந்த செத்து போன 2 பேரும் உங்கள் ஒய்ஃபை தேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தாங்க. ஐயோ சைத்ரா! சாமி கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? தயவு செஞ்சு என் கத்தி கொடுத்துரு திவ்யா. என்ன டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். என்னது, நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நீ தாண்டா என்ன டார்ச்சர் பண்ற. நான் சாகணும். கத்தியை கொடுத்துரு. ச்சே, இப்ப எதுக்கு நீ சாகணும்? அதை சொல்லு, நான் கத்தியை தரேன். அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. எப்படியும் என்ன கண்டுபிடிச்சு கொண்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் சாகணும். தயவு செஞ்சு கத்தி கொடுத்துரு திவ்யா. தேவையில்லாம நீ இதில் மாட்டிக்காத. டேய், நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். அந்த மதுமிதாவும் அருணும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போய் இப்ப பேயால இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும்டா. நானே அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லடா. சொல்லப்போனா அவங்க நம்மளை பார்த்தே பயந்து ஓடிடுவாங்க. நாம அவங்களுக்கு பயப்பட தேவையே இல்லடா. புரிஞ்சுக்கோடா. இல்ல இல்ல, நான் அவங்கள பத்தி சொல்லல. உனக்கு இன்னைக்கு நடந்தது எதுவுமே முழுசா தெரியாது. நீங்க சைத்ரா தானே? நீங்க வீட்டில் தான் இருந்தீங்களா? எதுக்கு அழுறீங்க? உங்க ஹஸ்பண்ட் கதிரீங்க? யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஐயோ அழாதீங்க. உங்க பிரச்சனையை சொல்லுங்க, நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புவீங்களா? சொல்லுங்க. பேய் இருக்கு. திறக்க முடியா? நானும் திறந்து பார்த்தேன், திறக்கவே முடியல. சில நேரம் இப்படிதான் தானாவே லாக் ஆயிரும். அப்போ வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? இன்னொரு வழி இருக்கு. என் பின்னாடியே வாங்க. ம். எம்மாடி சூப்பர். இது வழியா போனா மேல மாடிக்கு போயிடலாம். அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் திறந்தா கீழே வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்குள்ளே போனால் இந்த மர்மத்துக்குலாம் ஒரு விடை கிடச்சிரும். ஓகே, நீங்க ஏறுங்க. சாமி நீங்களும் ஏறுங்க. ம். உனக்கு எல்லாம் தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. அப்படி எனக்கு என்னதான் தெரியாது, சொல்லு. எல்லாம் சொல்லிட்டா கத்தியை தந்துருவியா? நீ முதல்ல சொல்லு, நான் அப்புறம் யோசிக்கிறேன். இல்ல, எனக்கு கத்தி வேணும். எனக்கு கத்தி வேணும். சரி சரி தரேன். நடந்ததை சொல்லு. கதிர் கிஃப்ட் ஷாப்ல இருந்து பெரிய வீட்டுக்கு போய் சைத்ராவை மாடியில் கண்டுபிடிச்சான். நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். பயப்படாதம்மா. இனிமே நாம எதுக்குமே பயப்பட தேவையில்ல.
சிவா கிட்ட பேய் விட்டுறதுக்கு சாமியாரை கூட்ட சொல்லியிருக்கேன். சரியா? இல்ல இல்ல இனி இந்த வீடு வேண்டாம். சைத்ரா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. இப்போ அந்த சாமியார் வந்துடுவாரு. அந்த பேயெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு. நீ கவலைப்படாம இரு. இல்ல வேண்டாம், இனிமே இந்த வீடு வேண்டவே வேண்டாம். நீ சொல்றதே சொல்லிட்டு இருக்காத. இந்த சிவா வேற எங்க போய் தொலைஞ்சான்? நான் சொல்றத கேட்கவே மாட்டல. இந்த வீட்டுக்கு வரப்ப எங்க என்ன கொல்லணும் அப்படிதானே? அதுக்கு முன்னாடி நானே செத்து போயிட்டேன். ஏய், ஏண்டி இப்படி? இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு. உடனே வீடு பார்க்கணும். இன்னைக்கே வேற வீட்டுக்கு போலாம். இந்த வீடு வேண்டவே வேண்டாம். சரி, பார்க்குறேன் டி, போதுமா? ஃபர்ஸ்ட் கண்ணீரை தொட. வா.